ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிஹரன். வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகான டங்குன்னு தட்டிடுங்க. இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேச போறோம். தட் இஸ் இப்ப நடந்த ஒரு பிரேக்கப் சோஷியல் மீடியால பெருசா வந்து பேசப்படுறது என்னன்னா, அனுபாமா பத்தி நம்ம பேசுறோம். யார் இந்த அனுபாமான்னு பார்க்கும்போது, இவங்க ஆக்சுவலி வந்து ஒரு மலையாளி அவங்க. அவங்க வந்து எப்படின்னா, லைக் இந்த பைசன், டிராகனா இருக்கட்டும், அப்புறம் இந்த கொடி இந்த மாரி நெறைய படங்கள் மெயினா அவங்க நடிச்சிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாவே ஒரு பரவலா ஒரு பேசப்படுற ஒரு லேடி. நெறைய பேர் சொல்லப்போனா, இவங்களுக்கு வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே, இவங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க வந்து எப்படி சஜெஸ்ட் பண்றாங்கன்னா, லைக் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா மெயினா அவங்க சொல்றாங்க. லைக் என்ன சொல்லப்போனா, நான் வந்து ஒரு பார்ட்னரோட இருக்கேன்னா, என்னால வந்து அவங்களோட ஒழுங்கா ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க மெயினா சொல்லியிருக்காங்க. அவங்க குடுத்த இன்டர்வியூல வந்து நான் மெயினா நெறைய விஷயங்கள் மெயினா நான் நோட்டீஸ் பண்ணேன். நான் டாப் 5 நான் ரிலேட்டடா சொல்லப் போறேன். அந்த 5 விஷயமே உங்க லைஃப்ல தயவு செஞ்சு அப்ளிகபிள் பண்ணுங்க. உங்க லைஃப் நிச்சயமா மாறும். தயவு செஞ்சு இந்த பிரேக்கப் ஆன பசங்களும் தயவு செஞ்சு பாருங்க. உங்க ஒப்பீனியன் மறக்காம அதுலயும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முக்கியமா வந்து அடுத்த வீடியோ போடும்போது நான் அத கரெக்ட்டா போடுறேன். முக்கியமா வந்து அனுபமா மேம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இருந்த பார்ட்னர் வந்து லைக் அந்நியனாவும் இருப்பாராம், ரெமோ மாரியும் இருப்பாராம், திடீர்னு வந்து அம்பியாவும் இருப்பாராம். லைக் எப்படி சொல்லப்போனா, ஒரு மல்டி பர்சனாலிட்டி ரிலேட்டடா எனக்கு மெயினா கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் ஏன்னா வந்து, லவ் பண்ணும்போது பசங்களா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர மெயினா நம்ம புரிஞ்சுக்கவும் நம்ம ஆசைப்படுவோம். முக்கியமா வந்து ஓவர் கேர் அண்ட் ஓவர் புரொடெக்ஷன் மெயினா நம்ம வந்து அதிகமா குடுக்குறத அவங்க வந்து பார்ப்போம். நான் நெறைய இடத்துல மெயினா நான் பார்த்துருந்தேன். பட் இருந்தாலுமே வந்து, எதனால வந்து பிரேக்கப் மெயினா ஆகுது? மெயினா வந்து ஓவராலா இவங்க கிட்டேருந்து நான் லெசன்ஸ் நான் மெயினா கத்துக்கிட்டேன். அதையும் தாண்டி இத நான் என்னோட ஒப்பீனியன அப்ளிகபிளா சொல்லப் போறேன். முக்கியமா தாண்டி நான் யாரையும் நான் புண்படுத்துறதும் இல்ல. நான் யாரையும் நான் ஹர்ட் பண்ண போறதும் இல்ல. பட் இருந்தாலுமே நான் ஓப்பன் அப்பா பேசுறேன். வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஹாட் அண்ட் கோல்ட் பிஹேவியர். இப்ப வந்து அனுபவா மேம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, லைக் ஒரு நாள் வந்து அந்நியனாவும் இருப்பாங்க. ஒரு நாள் ரெமோ மாரி இருப்பாங்க. ஒரு நாள் அம்பி மாரி இருப்பாங்க மெயினா சொல்றாங்க. இது வந்து எப்படி சொல்லப்போனா, லைக் ஒரு மல்டி பர்சனாலிட்டி பெர்சன் மெயினா சொல்லுவாங்க. ஒரு பெர்சன் வந்து ஒரே கேரக்டர் வந்து ஒரு மாரி காமிச்சா பரவால்ல. நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாரி மல்டி பர்சனாலிட்டி இருக்கிற பெர்சன்ஸ் கிட்ட வந்து நீங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றது என்ன கேட்டா இஸ் ஹைலி டேஞ்சரஸ் நான் ஓப்பன் அப்பாவே சொல்லுவேன். நான் ஏன் சொல்றேன்னா, ஆனா இதிலேயே வந்து ஒரு 2 விதமான பெர்சன்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா, நான் இதுவரைக்கும் நான் நெறைய பேர்கிட்ட நான் வந்து சும்மா ரேண்டமா எல்லார்ட்டயும் பேசினே இருப்பேன். அப்ப பேசும்போது அவங்க அறியாமலே அவங்களோட பிரேக்கப் ஸ்டோரீஸ்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து நான் 2 விதமான விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஒண்ணு வந்து அவங்க எப்படின்னா, அவங்க லைஃப்ல பாஸ்ட்ல வந்து ஒரு விஷயம் மெயினா அவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஹர்ட் ஆனதுனால வந்து, அவங்க அதுக்குள்ளே அதே திருப்பி திருப்பி மெயினா சொல்லுவாங்க. எப்படி சொல்லப்போனா லைக் நான் அந்த தப்ப நான் மெயினா பண்ணக்கூடாது. என் பார்ட்னருக்கு வந்து நான் அந்த உண்மையான குணத்த நான் காட்டக்கூடாது. அவளுக்கு வந்து நான் ஓவர் கேர் குடுக்கணும். இது பண்ணணும்னு அப்படி ஒரு பெர்சன் மெயினா இருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அண்ட் செகண்ட் கேட்டகரி வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவ என்ன லவ் பண்றா. அவள நான் சுத்தி வச்சுன்னே இருக்கணும். அவள வந்து நான் முழுசா நான் கண்ட்ரோல் பண்ணணும். அவளுடைய ஃப்ரீடத்த நான் புடுங்கணும். மெயினா வந்து இது மாரி பார்ப்பாங்க. இது வந்து பசங்களும் இதே தப்பு பண்றாங்க. அதையே தாண்டி பொண்ணுங்களும் இதே தப்பு தான் பண்றாங்க. 2 ஜெண்டருமே மாறி மாறி இத தப்பு பண்றனால, இதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ள ஒரு சண்ட வரும். அதையும் தாண்டி 3 பெர்சன் மெயினா இன்வால்வ் ஆறதுனால, பெரிய இஷ்யூவா மாறி சில பேருக்கு இது பிரேக்கப் ஸ்டேஜ்ல முடியும். இது வந்து நான் ஓவராலா நான் கத்துக்கிட்டேன். ஆனா இவங்க கேஸ்ல வந்து எனக்கு எப்படி தெரியல. பட் ஹாட் அண்ட் கோல்ட் பிஹேவியர் தான் மெயினா சொல்றாங்க. தட் இஸ் லைக் அம்பி, ரெமோ அண்ட் முக்கியமா தாண்டி அந்நியன். இந்த மாரி கேரக்டர்ஸ் மெயினா சொல்றாங்க. இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் மெயினா சொல்றேன். இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் மெயினா நான் சொல்றேன்னா, இந்த மாரி இருக்கிற பெர்சன் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து விலகி போறது ரொம்ப நல்லது. முக்கியமா தாண்டி அப்படி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா, மெயினா அவங்கள திருத்த பாருங்க. இந்த மாரி இருக்காங்க மெயினா அவங்கள புத்திமதி சொல்ல பாருங்க. ஒரு அவங்களோட பாசமா நீங்க சொல்லி பாருங்க. புரிய வைக்க பாருங்க. அதையும் தாண்டி யாரையும் வந்து அவங்கள மெயினா வந்து புண்படுத்துற மாரி பண்ணாதீங்க. அதே அவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாங்கன்னா, நீங்க விலகி போறது நல்லது. உங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு ரொம்ப ரிலீஃபாவும் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் செகண்ட் ரூல் வந்து நான் என்ன பேச போறேன்னா, கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா, மெயினா உன் மேல பழி போடுறது மெயினா சொல்லுவாங்க. உன் மேல தப்பே இல்லனாலும், தப்பு இருக்கிற மாரி மெயினா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சொல்லப்போனா லைக் எப்படின்னா, இப்ப நான் அவளுக்காக வந்து ஒரு விஷயம் நான் சர்ப்ரைஸ் பண்ண மெயினா ஆசைப்படுவேன். அதாவது அவ பர்த்டே கிட்ட நான் சர்ப்ரைஸ் பண்ண நான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருப்பேன். அவ என்ன நெனச்சிருப்பான்னா, லைக் நான் பர்த்டே அவன் மறந்துட்டான் அப்படின்னு நெனச்சு, அவ வந்து மைண்ட்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பா. நான் என்னதான் ஒரு பிளான் பண்ணியுமே நான் வச்சிருந்தாலுமே, அவ வந்து உன் மேல ஒரு புலம்பல் வைப்பா. என்ன சொல்லுவான்னா, லைக் "நீ தான் வந்து தப்பு பண்ற.
நீ உன்ன மாதிரி என்கிட்ட கேர் காட்ட மாட்டுற, நீ உன்ன மாதிரி என் அஃபெக்ஷன் மெயினாக காட்ட மாட்டேன்னு சொல்லி ஓ மேலே மெயினாக ஒரு பழி போடுவான். நீ என்ன நினைப்ப, ஓ அவள் ஸ்பெண்ட் பண்ண நயமில் தான் தப்பு இருக்குன்னு நினச்சி சில நேரங்கள் வந்து நீ உனக்குள்ளே நீ ஒரு கேள்வி மெயினாக கேட்க ஆரம்பிப்ப. இது ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உன்னை வந்து இன்செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ண வைப்பாங்க. அதையும் தாண்டி அவங்க வந்து உன்னை குற்ற உணர்ச்சி ஆளாக்கி உன்னை வந்து டீமோட்டிவேட் பண்ண கூட பார்ப்பாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்டலாம் வந்து நீங்கள் விலகி போகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக தாண்டி இதோட சொல்யூஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் விலகி போகிறதும் நல்லது. அதையும் தாண்டி அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆர்கியூ பண்ணுறதால ஒரு மாற்றமும் இல்லை. ஆர்கியூ பண்ணால் பெருசாக அது வெடிக்கும் என்ன சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. அவங்க திரும்ப திரும்ப ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அமைதியாக இருங்க. சில பேர் அது புரிஞ்சுப்பாங்க. ஓகே, நான் பேசுகிற இந்த விஷயம் நான் பேசுகிறது அவளுக்கு பிடிக்காது மீதி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனும் அந்த பொண்ணும் மாற்றிருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி அவங்க மாற்றிக்க ட்ரை பண்ணலைன்னா அவங்க வந்து விட்டு விலகிடுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லது நல்லது. அண்ட் தேர்ட் திங் வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு வந்து 2 விதமான ஸ்ட்ரெஸ்ஸு சொல்லலாம். இதில் வந்து என்னென்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டலி ஸ்ட்ரெஸ். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் அண்ட் மென்டலி வீக். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா மென்டலி ஸ்ட்ராங் அண்ட் ஃபிசிக்கலி வீக்காகவும் இருப்பாங்க. இதில் வந்து எப்படின்னா சில பேர் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க, தூங்காமலும் இருப்பாங்க, அவங்கள நினச்சே ஃபீல் பண்ணுவாங்க. இதையும் தாண்டி ஆல்கஹாலிக்காகவும் வருவாங்க, சிகரெட் மெயினாகவும் குடிப்பாங்க. அந்த மாதிரி லைக் எப்படி சொல்கிறோன்னா லைக் இந்த விஜய் தேவர்கொண்டா மாதிரி ரொம்ப டாக்ஸிக்காகவும் பிரேக்கப் ஸ்டேஜில் போவாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய பர்சன்ஸ் மெயினாகவும் இருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து பாய்ஸ் ரொம்ப அடி வாங்குறாங்க இந்த விஷயத்தில். அண்ட் முக்கியமாக தாண்டி கேர்ள்ஸும் சொல்லவும் முடியாது. கேர்ள்ஸ்லாம் வந்து சொல்லப்போனால் லைக் கம்பல்சரி மேரேஜ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அவசரமாக பண்ணுறது. அதையும் தாண்டி கேர்ள்ஸ்க்கு வந்து இன்னொரு கொடுமை என்னென்னா லைக் வீட்டில் இந்த மாதிரி பிளாக்மெயிலும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்படின்னா லைக் லவ் பண்ணுற பையனை வந்து நான் கொன்னுடுவேன், இந்த மாதிரி வந்து நீ இந்த மாதிரி நீ அவனை கல்யாணம் பண்ணி கொண்டுருன்னு சொல்லி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது. இதனாலே அவங்க மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சில பேர் அது பிடிக்காமலே டிவர்ஸ் கூட பண்ணுற ஸ்டேஜும் போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா லைக் இந்த ஸ்ட்ரெஸ் மெயினாக வந்து ஆக்சுவலி இது இன்க்ளூட் ஆகுது. ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் மெயினாக நான் கொடுக்குறேன்னா, தயவு செஞ்சு ரொம்ப வந்து ஆரம்பத்திலே ரொம்ப கேரிங்காகவும் காட்டாதீங்க. ரொம்ப வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாகவும் கேர் காட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் டெவலப் ஆகும். அது கடைசி வரைக்கும் இது மேரேஜில் போகும். நான் ஓப்பனப்பாக சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபோர்த்து திங் என்னென்னா நோ கான்டாக்ட் ரூல். நோ கான்டாக்ட் ரூல் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. சண்டை நடக்கும் போதே ஆரம்பமே வந்து எப்படின்னா, ஆரம்ப சண்டையாக இருந்தால் லைக் சமாதானப்படுத்தலாம். இது வந்து பீக் லெவலில் போகுதுன்னா ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் பேசாமல் இருங்க. அவங்களே வந்து தப்பை புரிஞ்சு உங்ககிட்ட வருவாங்க. நான் மெயினாக நான் சொல்லிக்கிறேன். அதுலேயும் மீறி சில பேர் பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு கூட போவாங்க. லைக் எப்படி சொல்லப்போனால் நீ வந்து அட்டென்ஷன் மெயினாக காட்ட மாட்டேங்கிற, பிரேக்கப் பண்ணுறதுக்கும் சொல்லுவாங்க. அதுலேயும் சில பேர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உள்ளே நுழைஞ்சு கூட கெடுத்து கூட விடுவாங்க. எப்படி சொல்லப்போனால் லைக் இந்த மாதிரி வந்து நான் உனக்கு வேறு வர நான் பார்த்துருக்கேன், நல்ல வசதியாகவும் இருக்குது, அந்த மாதிரி சொல்லி உங்களை மேனிப்புலேட் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. லைக் பையனும் பொண்ணு இந்த ரீசன் வச்சு கூட பிரேக்கப் கூட பண்ணுவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் ரியாலிட்டி பேஸ் தான் சொல்கிறேன். எல்லோரும் பண்ண மாட்டாங்க. பட் சில வீட்டில் இதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு நான் கூட சொல்லிடுறேன். நான் இதுக்கு வந்து இது வந்து நீங்கள் நோ கான்டாக்ட் ரூலில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேபி அந்த பர்சன் உங்களுக்கு திரும்ப கூட வரலாம், இல்லை பிரேக்கப் கூட பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் படப்பாக சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னென்னா செல்ஃப் ரீகாம்பினேஷன் என்னன்னா லைக் வந்து இப்போ நீங்கள் பிரேக்கப் ஆகிட்டீங்களோ, பிரேக்கப் ஆனாலும் சரி, பிரேக்கப் ஸ்டேஜில் போகிறதா இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற டைத்தில் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே போட்டு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. உங்கள் கெரியரில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கெரியரில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. லைக் ஏஐ கோர்சஸ் இருக்குது. முக்கியமாக தாண்டி ஃப்ரெண்ட்ஸோட நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டேலண்ட் லைக் இது எடிட்டிங் ஏதாவது தெரியும்னா எடிட்டிங் விஷயத்தில் கற்றுக்கோங்க. எவ்வளோ இருக்குது. உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் விளையாடணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா விளையாடுங்க, ஜாலியாக விளையாடுங்க. வீடியோ கேம்ஸ் விளையாடுங்க, கிரிக்கெட் விளையாடுங்க, ஃபுட்பால், உங்களுக்கு பிடிச்ச எதுவாக இருந்தாலும் விளையாடுங்க. மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் டைவர்ட் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு இந்த பிரேக்கப்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகலாம். அதையும் தாண்டி நீங்களாகவே இருக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரிகார்டிங் இந்த 5 சொல்யூஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் அனுபமாவோடைய லவ் பண்ண பர்சன் யாருன்னு மெயினாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, லைக் துருவ் விக்ரம் தான் சொல்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. உண்மையாண்டு நீங்களே சொல்லுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.